ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ஒரு விலாக்னா என் லைஃப்பில் உண்மையாகவே மறக்க முடியாத ஒரு விலாக் தான் நான் சொல்வேன். நான் முத காஞ்சிபுரத்துக்கு போனேன், காஞ்சி காமாட்சியை பார்க்க. உண்மையாகவே அது ஒரு அன்பிளான்டு ஒரு ட்ரிப்பு. நான் ஆக்சுவலி திருத்தணிக்கு போகத்தான் ட்ரிப் போட்டது. ஆனால் கடைசியாக காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு தான் நான் திருத்தணிக்கே போனேன். உண்மையாகவே ரொம்ப 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 சந்தோஷம். நான் நிறைய டைம் லலிதா சஹஸ்ரநாமம் கேட்பேன், ரெகுலராக ஃப்ரைடேஸில் கேட்பேன். ஆனால் அந்த அம்மா எனக்கு காட்சி கொடுக்கறதுக்காக அங்கே வர வச்சா பாரு, அது உண்மையாக எனக்கு ரொம்பவே மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருந்துச்சு. நான் இது வரைக்குமே அங்கெல்லாம் போவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் போயிட்டு வந்தேன். அன்றைக்கி நைட்டு நாங்கள் சாட்டர்டே நைட்டு போகிறதால அப்போ வந்து பைரவர் பூஜை பண்ணியிருந்தாங்க. அப்படின்னா கோயில் சாத்துற டைமு. ஸோ நாங்கள் அன்றைக்கி வெறும் பைரவரை பார்த்துட்டு அங்கேயே ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிவிட்டு எங்கள் ரூமுக்கு ஆப்போசிட்லேயே வந்து குமரக்கோட்டை முருகர் இருந்தார். அங்கே சொன்னாங்க மொத்தம் 5 இங்கே பக்கத்துலேயே இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு காலையில் எழுந்துச்சு 5 மணிக்கு குமரக்கோட்டை முருகர் பார்த்தா உண்மையாக கம்பீரமாக இருந்தார் அந்த முருகர். காலையிலங்கிறதால திருப்தியாக பார்த்தேன். அப்புறம் நான் காமாட்சி அம்மா பார்க்க போய்ட்டேன். ஏன்னா குமரக்கோட்டை முருகரும் காமாட்சி அம்மா மட்டும் தான் காலையில் 5 மணிக்கே திறக்குவாங்க, காலியாக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் காலையில் 5 மணிக்கு ஃபஸ்ட்டு போய் முருகரையும் காமாட்சி அம்மா கோவிலுக்கு போகிறேன். அந்த கோபுரம் பாருங்கள் எப்படி இருக்குது. அந்த குமரக்கோட்டத்தில் இருக்கிற அந்த குளம், குமரக்கோட்டத்துக்கும் ஆதி காமாட்சிக்கு போகிற வழி இருக்கிற குளம். இப்போ இந்த உண்மையாகவே ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா லைஃப்பில் அதை பார்க்க வேணான்னு கூட தெரியாது. இதுதான் ஃபஸ்ட்டு ஒரு சக்தி படத்தை நான் பார்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு என்னுடைய சக்தி படம்னா அது காமாட்சி அம்மா மட்டும்தான். உண்மையாகவே அவ்வளோ அழகாக இருந்தாங்க. ஏன்னா மூலஸ்தானத்தில் எடுக்க முடியாதா, அழகாக இருந்தாங்க. மூலஸ்தானத்தை பார்த்துட்டு வந்து வெறும் 10 மினிட்ஸ் பார்த்தோம். காலையில் 5 மணிக்கு வந்தாலும் 10 நிமிஷத்துக்கு காலையில் எழுந்துச்சி பார்த்துட்டோம். அப்புறம் வெளியே வந்துட்டு சிவன் அப்பா எல்லோரையும் பார்த்துட்டு அப்புறம் ஆதி காமாட்சி கோவிலுக்கு போயிட்டு அங்கேயே என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ ஆதி காமாட்சி போனேன். நான் அது ஃபோட்டோஸில் பார்த்துருக்கேன். அந்த கூடைக்குள்ளே பக்கத்தில் அம்மன்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்க. நிஜமாக அவ்வளோ காலையில் போந்தாலும் அவ்வளோ கிளியராக பார்த்தேன். ரொம்ப நேரம் பார்த்தேன். அப்படியே மனசு திருப்தியோடு பார்த்தேன். பாருங்கள் எத்தனை கோபுரம் பாருங்கள் காமாட்சி கோவிலில். உண்மையாக அதுக்கு ஒரு பெரிய 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 குடுப்பினை இருக்கணும். அந்த மாதிரி நான் நினச்சேன். உண்மையாகவே அந்தளவுக்கு எனக்கு தரிசனம் கொடுத்தாங்க. ஏன்னா காலையில் 5 மணி தலை எல்லாருக்கும் தள்ளுமுள்ளு இல்லை, ஃப்ரீயாக பார்த்தேன். நீங்களும் யாராச்சும் போகிறதா உண்மையாக சொல்கிறேன், காலையில் 5 மணிக்கு போங்க. 5 to 6 உண்மையாக காலியாக இருக்கும் அங்கே. அதுக்கப்புறம் பாருங்கள் அந்த சூரிய அந்த உதிக்கிற டைமில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நீங்களே எத்தனை பேர் காமாட்சி அம்மா கோயிலுக்கு போய்க்கிறேன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.